ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2024 ஆண்டிலே அடியெடுத்து வைக்க தேவன் செய்த கிருபைக்காக ஷீபா சர்வஸ் த சேவியர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக அவரை நான் போற்றுகிறேன். 2024 ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நமக்கு தேவன் கொடுக்கும் வார்த்தை, இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனம் என்ன என்று பார்ப்போமானால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்ற வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்திலே நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வேதாகமத்தில் பலரிடமும் பல ஜனக்கூட்டத்திடமும் கர்த்தர் சொல்லியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்போமானால், ஏதோ ஒரு திடனற்ற மனிதருக்கோ அல்லது திடனற்ற ஒரு ஜனக்கூட்டத்திற்கோ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த திடனற்ற, பலனற்ற, சத்துவம் இல்லாத மக்கள்? அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் திடனற்று போவதற்கான காரணம் என்ன? காரணம் யார்? அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி துணை செய்தார்? அதன் விளைவு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த திடனற்றவர்கள் யார் என்று பார்ப்போமானால், ஆகாய் தீர்க்கதரிசி எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் 2 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 2 அதிகாரத்திலே பார்ப்போமானால், தரியு ராஜாவின் காலத்திலே யூதாவின் தலைவனாய் இருந்த செருபாபேல் மற்றும் ஆசாரியனாய் இருந்த யோசுவா, சிறையிருப்பில் மீதியாய் இருந்த ஜனங்கள், இவர்கள்தான் அன்றைய காலகட்டத்திலே திடனற்றவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் அவர்கள் திடனற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதை பார்ப்போமானால், அன்றைய அவர்களது வாழ்க்கையின் சூழ்நிலை அவர்களை திடனற்றவர்களாக மாற்றியது. அப்படி என்ன ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்ப்போமானால், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் என்று 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுடைய பிரயாசங்கள், அவருடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த முயற்சியின் பலன் மிகவும் குறைவாக இருக்கிறது. கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் குளிர் அவர்களை விடவில்லை. சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான் என்று சொல்லியிருக்கு. அப்படி என்றால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளிலே மிகவும் குறைவுபட்டவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குறைவுபட்ட சூழ்நிலையில் அவர்கள் திடனற்றவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்ப்போமானால், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. அன்றன்று உள்ள அடிப்படை தேவைகளே குறைவுபட்ட போது நாளை அது சரியாகிவிடும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கொஞ்சமே கிடைத்தது. எதிர்பார்ப்பு மிகுதியாக இருந்த போதிலும் ஏமாற்றம் மட்டுமே அவர்களுக்கு மிஞ்சி இருந்தது. அது மாத்திரமல்ல, 10வது வசனத்தில் பாருங்கள், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அப்படி என்றால் நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கு வானத்தின் பனியும் பூமியின் பலனும் தேவைப்படுகிறது. விளைச்சல் இல்லை என்றால் உணவு இல்லை. இது எதை குறிக்கிறது? வாழ்க்கையின் ஆதாரம் வானத்திலிருந்து பூமியிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே பலன் அற்று போயிற்று என்று வேதம் சொல்வதை பார்ப்போமானால்,
அவர்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அன்றன்று உள்ள அடிப்படை தேவைகளும் இல்லை. நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பின் பலனும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள்தான் திடனற்று போய் காணப்பட்டார்கள். யார் இதற்கு காரணம்? யார் இப்படி ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது? 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் என்று சொல்கிறார். யார் இதை செய்கிறது? கர்த்தர் செய்கிறார். நீங்கள் அறுத்து கொண்டு வந்தாலும் அதை நான் ஊதி போடுகிறேன். அப்படி என்றால் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நான் ஊதி போடுகிறேன். இதை கர்த்தர் தான் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தரால் தான் உருவாக்கப்படுகிறது. 11ஆவது வசனத்திலே பாருங்கள். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். இந்த வறட்சி, இந்த குறைவுபாடு, இந்த ஏமாற்றம் கொடுத்தது யார்? கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது யார்? கர்த்தர். ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்? ஏன் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு குறைவுபாடுகளுக்கு மத்தியிலே, பஞ்சத்தின் மத்தியிலே, வறட்சியின் மத்தியிலே அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலைமையிலே ஏன் கர்த்தர் அவர்களை வைத்தார் என்று பார்ப்போமானால் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 4வது வசனம் இதை மிக தெளிவாக சொல்லி. 2வது வசனத்தில் பாருங்கள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் என்ன என்பதை இவர்கள் தீர்மானிப்பதாக வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு காலத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் 4வது வசனத்திலே பாருங்கள். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இது காலம் என்று சொல்கிறீர்களே, மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் நீங்கள் தங்குவதற்கு இது காலமா என்று கர்த்தர் கேட்கிறார். இதுதான் அங்கே காரணமாக இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு வறட்சியையும் ஏமாற்றத்தையும் பஞ்சத்தையும் கொடுப்பதற்கான காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை விட்டுவிட்டு, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணியை விட்டுவிட்டு, தேவனுடைய பணியை செய்வதை விட்டுவிட்டு, ஊழியத்தை செய்வதை விட்டுவிட்டு தங்களுக்கு இருப்பதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி, தங்களுடைய தேவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை அவர்கள் காணப்படுகிறார்கள். இதுவே அவர்களின் வறட்சிக்கு காரணமாய் இருக்கிறது. அப்படியானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருந்தார். செருபாபேலும் யோசுவாவும் அங்கே இருந்த மற்ற ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருந்தார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்ப்போமானால், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்றைய காலகட்டத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பு அந்த ஜனங்களிடத்திலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவருடைய ஊழியம் செய்யப்பட வேண்டும், அவருடைய பணி தடையின்றி செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. தேவன் இதை அவர்களிடத்திலே எதிர்பார்த்தார். அவர்களும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு இசைந்து இணங்கி கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பணியை துவங்கினார்கள். அப்படி மனமும் வந்து முன்வந்து கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அவர்கள் செய்த முயற்சியின் போது தேவன் அவர்களுக்கு எப்படி துணை செய்தார்? 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வறட்சி நிமித்தமாக திடனற்றவர்களாய் இருப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கர்த்தருக்கென்று முயற்சி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோட
இருக்கிறேன் என்று. 1 அதிகாரம் 14வது வசனத்திலே பார்ப்போமானால், பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். முதலாவது பார்த்தோம், நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கு உள்ள ஜனங்களின் ஆவியை எழுப்புகிறவராய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 அதிகாரம் 4வது வசனம் நாம் ஏற்கனவே வாக்குத்தத்தமாக பெற்றது, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. 2 அதிகாரம் 5வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். நான் உங்களுடனே கூட இருப்பேன், உங்கள் ஆவியை எழுப்புவேன், என் ஆவியானவர் உங்களுடைய கூட நிலை கொண்டிருப்பார். கர்த்தருக்கென்று முயற்சி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படியாகத்தான் துணை நின்றார். இப்படி கர்த்தர் அவர்களுக்கு துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். இதன் விளைவு என்ன என்று பார்ப்போமானால், 2 அதிகாரம் 9வது வசனத்திலே பாருங்கள், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று தேவன் சொல்வது நாம் பார்க்கிறோம். முந்தின ஆலயம் எது? சாலமோன் ஞானியினால் கட்டப்பட்ட ஆலயம். மிக பிரம்மாண்டமாக, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஆலயமாக கட்டப்பட்டது. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் கட்டும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இது அவர்கள் கையிட்டு செய்யும், கர்த்தருக்காக கையிட்டு செய்யும் வேலையிலே மகிமையை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, 2 அதிகாரம் 19வது வசனத்திலே பார்ப்போமானால், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் என்று அவர்கள் கர்த்தருக்கென்று அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆலயத்தை கட்டும் பணியிலே முயற்சி எடுத்தார்களோ அன்று முதல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்று யூதாவின் தலைவனாய் இருந்தவர்களை வழிநடத்தின செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். 2 அதிகாரம் 23வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கிறோம், யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் என்று சொன்னது கர்த்தர் தம்முடைய வாயினாலே சொல்கிறார், என் ஊழியக்காரனே என்று. உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான, மேன்மையான ஒரு நிலையையும் கர்த்தர் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை மறந்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை மறந்து, கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் ஊழியத்தை மறந்து உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த அவர்களை பார்த்து தேவன் சொன்ன திடப்படுத்தலுக்கான வார்த்தை தான் இது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. அந்த மக்களிடத்திலே தேவன் எதை செய்ய வேண்டும் என்று அழுத்தமாக அறிவுறுத்தினார் என்று பார்ப்போமானால், ஒரே காரியத்தை 2 அதிகாரத்தில் 4 முறை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், 1 அதிகாரம் 5வது வசனத்திலே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 2 அதிகாரம் 15வது வசனத்திலே பார்ப்போமானால் உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 2 அதிகாரம் 18வது வசனத்திலே 2 முறை சொல்லியிருக்கிறது, முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்படி தேவன் அவர்களை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆலயத்தை கட்டுங்கள் என்று தேவன் தம்முடைய விருப்பத்தை சொல்வதற்கு முன்பு சிந்தித்து பாருங்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். தேவன் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்தார்கள், தங்கள் மனதிலே சிந்தித்து பார்த்தார்கள், தங்கள் சென்ற காலங்களை, கடந்த காலங்களை சிந்தித்து பார்த்தார்கள். சிந்தித்து பார்த்த பின்பு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பணியை துவங்கினார்கள். இதைத்தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார், சிந்தித்து பாருங்கள் என்று. இன்றைய காலகட்டத்திலும் நாமும் இந்த ஜனங்களைப் போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2023ஆம் ஆண்டு முழுவதும் என்ன நடந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். கடந்த காலத்தை சிந்தித்து பாருங்கள். சென்ற காலத்தை சிந்தித்து பாருங்கள். மனதிலே சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வழியிலே நீங்கள் இருந்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று தேவன் சொல்கிறார். நாமும் கூட 2023ஆம் ஆண்டு கடந்த ஆண்டிலே எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கொஞ்சமாய் பலனை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். எவ்வளவு புசித்தும் திருப்தி இல்லாமல், எவ்வளவு குடித்தும் பரிபூர்ணமடையாமல், எவ்வளவு வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடாமல், எவ்வளவு சம்பாதித்தாலும் எங்கே போகிறது என்று தெரியாமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து ஏமாற்றத்தை நாம் அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் தருவார்கள், இவர்கள் தருவார்கள், அல்லது எப்படியாவது கிடைத்துவிடும் என்று ஏதோ ஒரு ஆதாரத்தை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த ஆதாரமும் பொய்த்து போகும் வாய்ப்பு உங்களுக்கு கடந்த ஆண்டிலே இருந்திருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படியானது? ஏன் இந்த வறட்சி? ஏன் நீங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்? தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை நீங்கள் மறந்துவிட்டு உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கென்று சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தீர்கள். உலக பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தீர்கள். கர்த்தரை மறந்து போனீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தை மறந்து போனீர்கள். கர்த்தருடைய ஊழியத்தை மறந்து போனீர்கள். இப்படி கர்த்தரையும் அவருடைய ஆலயத்தையும் அவருடைய பணியையும் மறந்து உலகத்தின் பின்னாக உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது அவர் மகிமைப்படுவார். நாம் செய்யும் காரியத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இன்று முதல் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அன்று செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட அதே மேன்மையும் மகத்துவமும் நமக்கும் கொடுக்கப்படும். அன்று கர்த்தர் அந்த மக்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் நமக்கும் சொல்கிறார். சிந்தித்து பாருங்கள். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட இழிவான நிலை? ஏன் இப்படிப்பட்ட வறட்சி? ஏன் இப்படிப்பட்ட பஞ்சம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இன்று அதற்கு உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற காலத்தை, கடந்த ஆண்டை, கடந்த காலத்தை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்காக எதை செய்தீர்கள்? தேவனுக்காக எதையும் செய்யாமல் அதை மறந்துவிட்டு உங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தால் வறட்சியில் தான் மீண்டும் வாழ்வீர்கள். ஆகவே தான் தேவன் சொல்கிறார், எழுந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை செய்யுங்கள். அப்படி செய்ய முயற்சி செய்பவர்களுக்குத்தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்பதாக. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பணியை நாம் செய்ய ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது கிருபை கர்த்தாவே. 2023ஆம் ஆண்டு முழுவதையும் கடந்து வர தேவன் கிருபை செய்து, 2024ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்து, 2024ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்காமல் கடந்த ஆண்டிலே தங்கள் காலத்தை முடித்து கொண்டவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல கர்த்தாவே. உமது கிருபை எங்களை தாங்கி வந்திருக்கிறது. கிருபையாய் கொடுத்த இந்த ஆண்டிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக தேவன் எங்களுக்கு உணர்த்திய பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த காலத்தை நினைத்து பார்க்க, சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் உமது பணியை செய்வதை விட்டுவிட்டு, உமது ஊழியத்தை செய்வதை விட்டுவிட்டு, உமக்காக நேரம் ஒதுக்குவதை விட்டுவிட்டு கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை மறந்துவிட்டு, ஆலயத்தை கட்டும் பணியை மறந்துவிட்டு உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த எங்களை தேவன் ஒரு விசையாய் நினைவுபடுத்தியிருக்கிறேன். எங்களுக்கு தேவன் என்று இந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சிந்தித்து பார்க்க தேவன் கிருபை செய்வீராக. அதற்கு ஏற்ப உமது சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. உமது சித்தத்தை நிறைவேற்ற, உமது ராஜ்யத்தை கட்ட முயற்சி எடுக்க தேவன் கிருபை செய்வீராக. அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க தேவன் கிருபை செய்வீராக. செருபாபேலுக்கு அன்று கொடுத்த அதே மகிமையும் மகத்துவமும் எங்களுக்கும் கொடுக்கப்பட தேவன் கிருபை செய்வீராக. கர்த்ததாமே எங்களோடு கூட இந்த வழி நடத்துவீராக, கிருபை செய்வீராக.
இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்பது. இந்த வார்த்தை மிகவும் பிரசித்தமானது, பிரத்யேகமானது. ஏன் இந்த வார்த்தை, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தை ஏன் பிரத்யேகமானது தெரியுமா? நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் இருந்தவர், இருக்கிறவர், இருப்பவர். இருப்பவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தரியு ராஜாவின் காலத்திலே செருபாபேலுக்கும் அந்த ஜனங்களுக்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த பூமியிலே பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கடைசியாக தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லி சென்ற வார்த்தை இதுதான். அவருடைய வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை இதுதான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்ப்போமானால், இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோடும் என்னோடும் சதா காலங்களிலும் இருப்பாராக.